ஹாய் ஹலோ குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பவும் போல் மார்னிங் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி பசங்களை டிஃப்ரெண்ட்டாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம். எங்கன்னா இதுக்கிட்ட பிம்ஸ் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில், அதாவது காலாப்பேட் கிட்ட. அங்கே எங்கள் சித்தி ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க. என்ன இடம்னா, அவங்க சித்தப்பா ஒரு செக்யூரிட்டி வேலை பார்த்துக்கிட்டு அந்த இடத்த பராமரிப்பு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது சூப்பரான இடம். நானுமே இது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, வாங்க வாங்கன்னு. இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் அங்கே போனோம். அந்த இடத்துல பசங்க நல்லா ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது இடம். அது ஒரு ஃபங்க்ஷன் ஹாலு. ஸோ அது ஃபங்க்ஷன் பண்ணுற ஹாலில் ஃப்ரீ டைமில் நம்ம இந்த மாதிரி போயிட்டு அங்கே போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போனோம். அவங்க எங்களுக்காக நிறைய ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. கூழ் வாங்கி வச்சுருந்தாங்க, எங்களுக்காக பூரி செஞ்சாங்க, கறி குழம்பு வச்சுருந்தாங்க. சின்ன இடமா இருந்தாலும் அன்பு ரொம்ப பெருசுங்க. அவ்வளோ அன்பாக எங்களை அவ்வளோ செஞ்சாங்க, அவ்வளோ கவனிச்சாங்க. என் பசங்களும் காலையிலேருந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்லா ஜாலியாக விளையாடினாங்க. ஸோ அது ஓப்பன் ஸ்பேஸு. எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் அவங்களுக்கு புழுங்கி ஊற்றினாலும் அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விளையாடின மாதிரி இருந்தது. சொல்லி விட்டு ஒரு 1 வீக்காக நான் வீட்டு உள்ளே வச்சுக்கிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதனால் இந்த தடவை வெளியே கூட்டிகிட்டு போகணுன்னு தான் வந்துட்டோம். ஸோ அம்மாவையும் கூட கூட்டிகிட்டு தான் வந்தேன். அம்மாவோடைய தங்கச்சி தான் அவங்க. இப்போ பார்த்திங்கன்னா பூரி கறி குழம்பு எங்களுக்கு ரெடி பண்ணதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதோடைய ஆட்டம் போட ஒரே ஆட்டம்தான். பிடிக்க முடியல 2 பேரையும். அவ்வளோ விளையாட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அன்றைக்கி ஒரு நாள் எங்களுக்கு போனதே தெரியல. சித்தப்பா தம்பிக்கு சைக்கிள்லாம் ஓட்ட சொல்லி கொடுத்துருந்தாங்க. அங்கே சைக்கிள்லாம் இருந்தது. அப்புறம் ஸ்லைடு ஸ்விங்லாம் இருந்தது. அவங்களுக்கு ஏற்ற ஐட்டம் இருந்தது. இன்னொன்று ஃப்ரீயாக இருந்துச்சு. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு ப்ளே பண்ணாங்க. அவங்களால எவ்வளோ டயர்டாக முடியுமோ அவ்வளோ டயர்டாகி ப்ளே பண்ணாங்க. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நிறையா செடிலாம் இருந்தது. இது இந்த மரம் அந்த மரம் அப்படி சொல்லும்போது அதெல்லாம் நல்லா ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணாங்க. அது கொஷின்லாம் நிறைய கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் எனக்குமே அவ்வளோ என்ஜாய்மெண்ட் அங்கே போயிட்டு. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது இந்த மரம் ஏறுறது இந்த வேலையெல்லாம் பார்த்துன்னு இருப்போம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த வேலையை அங்கே போய் பார்த்தேன். பலாக்காய் இருக்கிறது, பப்பாளி பழம் இருக்கிறது, இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் எல்லோரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். இளநீ ஐஸ்கிரீமு எல்லாம் சாப்பிட்டோம். அது அப்படியே டைம் ஜாலியாக ஓடிச்சு. அதுக்கப்புறம் பசங்க இந்த செடி பராமரிக்கிறாங்க இல்லையா, எப்படி பார்த்துக்கிறாங்க, அதை எப்படி கட் பண்ணுறாங்க, நடுறாங்க, அந்த மாதிரிலாம் சித்தப்பா சொல்லி கொடுத்தாரு. அவங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அந்த டூல்ஸ் எல்லாம் எடுத்து அழகாக வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. இன்னொன்று அதை எப்படி பண்ணுறதுன்னு அவர் செஞ்சு காமிச்சதையும் அவ்வளோ அழகாக அவங்க செஞ்சு பார்த்துட்டு இருந்தாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. பசங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா எப்படி லேர்ன் பண்ணணும்னு அவ்வளோ ஆர்வமாக இருக்கும். வித்தியாசமான டூல்ஸை பார்க்கும்போதும் அவங்களுக்கு அவ்வளோ ஆசை. ஸோ அவ்வளோ ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் லன்ச் டைம் தான். ஆஃப்டர்நூன் நல்லா அழகாக இலை போட்டோன்னே அவளே உட்காந்துட்டா சாப்பிட. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்காக காலையில் கறி குழம்பு வச்சுட்டாங்க. இவங்க ரசம் மட்டும் ஓகே மம்மி சொல்லிட்டு ரசம் போட்டு சிக்கன் அழகாக வச்சு சாப்பிட்டா. எல்லோரும் உட்காந்து இலை போட்டு சாப்பிட்டோன்னே நானே சாப்பிட்றேன் மம்மின்னு அழகாக சாப்பிட்டா. ஸோ குழந்தைங்க வெளியெல்லாம் போனால் அப்படி தாங்க, நம்மளை பார்த்து நிறைய விஷயம் லேர்ன் பண்ணுவாங்க, கற்றுக்குவாங்க. அதெல்லாம் சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு நிறைய கற்றுக்குறாங்க. அவங்க மெச்சூரிட்டிலாம் அப்போ தான் தெரியவே ஆரம்பிக்கும். அவள் சாப்பிட்றது எங்கள் அம்மாவே பார்த்துட்டு அவளே சாப்பிட்றாளே அழகான்ற மாதிரி பார்த்தாங்க. அந்த மாதிரி அழகாக உட்காந்து கையில் அள்ளி சாப்பிட்டா. எங்கே போனாலும் பசங்களுக்கு சொகுசாக எதிர்பார்க்காம நம்மளை நல்லா சந்தோஷமாக ரிசீவ் பண்ணுறாங்களா, நம்மளை நல்லா பார்த்துக்கிறாங்களா, நம்மளை மரியாதையாக நடத்துகிறாங்களா, அது போதுங்க. அங்கே நிறைய ஹாப்பினஸ் இருக்கா, நம்மளால் அவங்க சந்தோஷமானாங்களா, அவ்வளோதாங்க முக்கியம். பசங்களுக்கும் அதையே சொல்லி கொடுத்து வளர்க்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம்.
அங்கே என்ன எங்கே எப்படி சாப்பிட்டோன்றத விட அவங்க அவ்வளோ அன்பாக எங்களுக்காக செஞ்சுருந்தாங்க. அது அவ்வளோ சந்தோஷம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு ரவுண்ட் போய் எல்லாம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. பசங்க ரொம்ப வரவே கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. ஆனால் நல்லா ஹீட் இல்லையா நாங்கள் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகி குளிச்சுட்டு பசங்களுக்கு வந்து சர்பத் கலந்து கொடுத்தேன். லெமன்லாம் புழிஞ்சு இந்த நன்னாரி இதெல்லாம் போட்டு கொடுத்தோன்னே அவங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆனாங்க. அப்புறம் நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு படுத்தாச்சுங்க. இன்றைக்கி நைட்டு இப்படி தான் போச்சு. நீங்களும் எங்கேயாவது புதுசான இடத்துக்கு போயிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்